மற்றொரு அண்மை தகவலாக பார்ப்பது ஸ்ரீவில்லிபுத்தூரில் 4 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஜெகநாதன் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை தகவலாக பார்க்கிறோம். சிறுமியின் தாயுடன் திருமணத்தை மீறிய உறவில் இருந்த ஜெகநாதன் 4 வயது சிறுமிக்கும் பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார் கிளம்பிய நிலையில் தற்போது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஒடிசாவில் தலைமறைவாக இருந்த சிறுமியின் தாய் மற்றும் ஜெகநாதன் ஆகியோரை கைது செய்திருக்கின்றனர் தனிப்படையினர். சிறுமியின் பாட்டி அளித்த புகாரின் அடிப்படையில் சிறுமியின் தாய் மற்றும் ஜெகநாதன் ஆகியோர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். கைது செய்யப்பட்ட ஜெகநாதன் ஏலச்சீட்டு நடத்தி பல கோடி ரூபாய் ஏமாற்றியதாக பாதிக்கப்பட்டவர்கள் புகார் தெரிவித்திருக்கின்றனர். தாவேக்கு அமைச்சருடன் இருக்கும் புகைப்படங்களை காட்டி பாதிக்கப்பட்டவர்களை ஜெகநாதன் மிரட்டியதாகவும் குற்றச்சாட்டானது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஏலச்சீட்டு பணத்தை வழங்காமல் பாதிக்கப்பட்டவர்களை தொடர்ந்து ஜெகநாதன் மிரட்டி வருவதாகவும் புகார் வந்திருக்கிறது. தற்போது சிறுமியின் பாட்டி அளித்த புகாரின் அடிப்படையில் சிறுமியின் தாய் மற்றும் ஜெகநாதன் ஆகியோர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். தற்போதைய அண்மை தகவலாக பார்க்கிறோம். மற்றொரு அண்மை தகவலாக பார்ப்பது ஸ்ரீவில்லிபுத்தூரில் 4 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஜெகநாதன் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை தகவலாக பார்க்கிறோம். சிறுமியின் தாயுடன் திருமணத்தை மீறிய உறவில் இருந்த ஜெகநாதன் 4 வயது சிறுமிக்கும் பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார் கிளம்பிய நிலையில் தற்போது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஒடிசாவில் தலைமறைவாக இருந்த சிறுமியின் தாய் மற்றும் ஜெகநாதன் ஆகியோரை கைது செய்திருக்கின்றனர் தனிப்படையினர். சிறுமியின் பாட்டி அளித்த புகாரின் அடிப்படையில் சிறுமியின் தாய் மற்றும் ஜெகநாதன் ஆகியோர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். கைது செய்யப்பட்ட ஜெகநாதன் ஏலச்சீட்டு நடத்தி பல கோடி ரூபாய் ஏமாற்றியதாக பாதிக்கப்பட்டவர்கள் புகார் தெரிவித்திருக்கின்றனர். தாவேக்கு அமைச்சருடன் இருக்கும் புகைப்படங்களை காட்டி பாதிக்கப்பட்டவர்களை ஜெகநாதன் மிரட்டியதாகவும் குற்றச்சாட்டானது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஏலச்சீட்டு பணத்தை வழங்காமல் பாதிக்கப்பட்டவர்களை தொடர்ந்து ஜெகநாதன் மிரட்டி வருவதாகவும் புகார் வந்திருக்கிறது. தற்போது சிறுமியின் பாட்டி அளித்த புகாரின் அடிப்படையில் சிறுமியின் தாய் மற்றும் ஜெகநாதன் ஆகியோர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். தற்போதைய அண்மை தகவலாக பார்க்கிறோம்.